வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. கெய்சரின் துறப்பு, இரும்பு கரம் தரையில் விழுந்த நாள் 1918 ஆண்டு நவம்பர் மாதம். 3 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகை இரத்தத்தால் நனைய வைத்த முதல் உலகப் போர் இறுதி கட்டத்தை சென்று அடைந்தது. ஜெர்மனியில் பசி, வறுமை, கலகம் எதுவும் குறையவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாயிற்று: இந்த போர் ஜெர்மனிக்கு வெற்றி அல்ல, வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சியின் மையத்தில் இருந்த ஒரே மனிதர் கைசர் வில்ஹம், இரும்பு கையால் ஆட்சி செய்த பேர் அரசர். உடைந்த இரும்பு கை. போரின் ஆரம்பத்தில் தன்னம்பிக்கையுடன் ஐரோப்பாவை அச்சுறுத்திய கைசர் வில்ஹம் இப்போது தோல்வியின் காரணம் என்று மக்கள் அவரை குற்றவாளி என கையை நீட்டினர். அரசாங்க அதிகாரிகள் அவரிடம் சொன்னார்கள், ஜெர்மனி தொடர்ந்து போராட முடியாது, மக்கள் கிளர்ச்சியில் இருக்கின்றார்கள். பேரரசர் அதை கேட்க மறுத்தார். தன்னை இன்னும் அதிகாரம் மிக்க தலைவன் என்று நம்பினார். ஆனால் வெளியே நிலைமை வேறாக இருந்தது. மக்கள் எழுச்சியின் தீ. ஹாம்பர்க், கீல், பெர்லின், எங்கே பார்த்தாலும் தொழிலாளர்கள் தெருக்களில். கப்பல் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். படை வீரர்களே போருக்கு செல்ல மறுப்பு. ஜெர்மனியின் நகரங்கள் முழுவதும் ஒரு முழக்கம்: கெய்சர் விலக வேண்டும், ஜெர்மனி புதியதாக எழ வேண்டும். கீழ் துறைமுகத்தில் நடந்த கடற்படை கிளர்ச்சி முழு ஜெர்மனியையும் தீப்பற்றி எரிய வைத்தது. அரசு நடுக்கம் கொண்டது. துரோகம் என்று உணர்ந்த நாள் 1918 ஆண்டு நவம்பர் 9 சான்சலர் பிரின்ஸ் மார்க்ஸ் வான் பாட்டன் செய்தியை வெளியிட்டார்: கெய்சர் வில்ஹம் பதவி விலகினார். இந்த அறிவிப்பு வந்தபோது கெய்சர் இன்னும் பதவி விலகாமல் நெதர்லாந்தில் பாதுகாப்பிடம் தேடிக்கொண்டுதான் இருந்தார். அவருக்கு இது தீவிர அவமானமாக உணரப்பட்டது. ஆனால் தொடர்ந்த பதவி வைத்திருந்தால் உள்நாட்டுப் போர் வெடிக்கப் போகிறது என்பது தெளிவான உண்மை. அதனால் இறுதியில் கெய்சர் வில்ஹம் கையொப்பம் இட்டார். ஜெர்மன் வரலாற்றில் ஒரு காலத்தை முடித்த முடிவுத்தாளில் எழுதப்பட்ட கையொப்பம் அது. ஒரு பேரரசின் வீழ்ச்சி. கெய்சரின் துறப்பு மட்டும் அல்ல, அதன் மூலம் ஜெர்மன் பேரரசு தகர்ந்து போனது. 400 வருட அரசாட்சி முடிவுக்கு வந்தது. ஜெர்மனி ஒரு குடியரசாக மாறியது, வைமர் குடியரசு. பெர்லின் தெருக்களில் மக்கள் நிம்மதியாக சுவாசித்தனர். ஆனால் அந்த நிம்மதி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. உள்ளக அரசியல் குழப்பம், பொருளாதார சரிவு, முன்னாள் வீரர்களின் கோபம் ஜெர்மனியை மேலும் ஆழமான இருளில் தள்ளியது. இந்த இருளின் நடுவே ஒரு புதிய தீப்பொறி உருவாகி கொண்டு இருந்தது. அந்த தீயே பின்னர் அடால்ஃப் ஹிட்லர் என்று அழைக்கப்பட்டது. வீழ்ச்சியின் பாடம். கைசர் வில்ஹமின் துறப்பு ஒரு மனிதரின் தோல்வி மட்டும் அல்ல, ஒரு பேரரசின் முடிவு, ஒரு காலத்தின் முடிவு, ஒரு புதிய குழப்பத்தின் ஆரம்பம். முதல் உலகப் போர் முடிந்தாலும் அதன் காயங்கள் பாழ்பட்ட ஜெர்மனியிலிருந்து நீங்கவில்லை. இந்த ஒரு முடிவு அடுத்த உலகப் போரின் விதைகளை அமைதியாக விதைத்து கொண்டிருந்தது. இரும்பு கையொப்பம் இருந்த இடத்தில் இப்போது எழுதப்பட்டது ஜெர்மனியின் புதிய வரலாறு. நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.